அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம 2 நாட்களுக்கு முன்பு 500 லைக்ஸ் வந்தால் நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏன் அமைகிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதற்குண்டான வீடியோ நேற்று பதிவேற்றம் செய்திருந்தோம். அதற்கு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி 19,000 19K அப்படின்னு சொல்லுவாங்க. 19,000க்கு மேல் முடிந்துள்ளது. இந்த ஏற்றம் தொடருமா, நிலைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் 30ஆம் தேதி 30 ஜூன் ஆரம்பமான விலை 19,076. நேற்று முடிவுற்ற விலை நம்மளுக்கு 18,972. அப்போது இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது நேற்றைய ஹைக்கு மேல். அப்போ நேற்றைய தடுப்பு அப்படிங்கிறது 19,011. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அதாவது இன்றைக்கி லோ 19,024. அப்போது நேற்றைய ரேஞ்ச், அதாவது நேற்றைய சந்தையோட கட்டுப்பாடு இன்றைக்கி இல்லை. அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன அமைந்திருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல சொல்லுவோம், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இப்படி இருந்தால் என்ன வாய்ப்பு அப்படின்னா, ரேஞ்ச் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சந்தை ஓப்பன் மேலே தான் சந்தை இருந்திருக்கு. ஏன்னா 19,076க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே. அப்போது ஒரு நாளோட சந்தையோட பயணம் அப்படிங்கிறது ஒரு 100 புள்ளியிலிருந்து 130 புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்போ இன்றைக்கி சந்தை இன்றைக்கி லோ 19,024னா ஒரு 100 புள்ளிகளை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 19,124. அது போக ஒரு 80 பாயிண்ட். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 175 புள்ளிகள் சந்தையோட பயணமாக இருந்திருக்கு. இன்றைக்கி சந்தையோட பயணம் மேல் நோக்கி இருக்க மிக முக்கிய காரணம் இதுவே. இன்றைய ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே. சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் 19,076க்கு ஆரம்பமான பிறகு 19,076க்கு மேலே செல்லாமல் இருந்திருந்தால், அப்போது ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த இரண்டுக்கு மட்டும்தான் அபோவ் இருக்கும், ஓப்பன் பிலோ. இப்படி இருந்திருந்தாலே மார்க்கெட் சைடுவேக்கு தான் வாய்ப்பாக இருந்திருக்கும். இதுதான் நீங்கள் ரொம்ப ரொம்ப புரிந்து கொண்டு சந்தையை அணுக வேண்டும் அப்படிங்கிறதான். இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரீமியம் ஸ்பாட் 19,189 ஸ்பாட், ஃபியூச்சர் 19,270. அப்போ கிட்டத்தட்ட 80 புள்ளிகள் ப்ரீமியத்தில் உள்ளது. அப்போது இந்த ப்ரீமியம், அப்போ இந்த 80 பாயிண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ ஆதாயமாக இருக்கும். இந்த கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். இறங்கினாலும் ஏறுவதற்கான வாய்ப்பாக மாறிவிடும் கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ. அப்போது இதை கரைக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, டுடே ஹை, அந்த கான்செப்டில் நீங்கள் எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமோ பண்ணிப்பார். அடுத்தது அட்டவணை. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மார்க்கெட் 19,100 கால்
200 கால் 19,100 புட் 19,000 புட் இப்படி இருக்குது. அப்போது 19,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்து 19,200 ரெசிஸ்டன்ஸாகவும் 19,000. அப்போ சந்தை 19,000 19,200க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். சந்தை 19,189 அருகே நம்மளுக்கு முடிந்துள்ளது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,100 கால் 200 கால் 100 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 19,100 கால் 100 புட் எடுத்துட்டாலே 140 ரூபாய், இது ப்ளஸ் 48 ரூபா, அப்போ எடுத்துட்டால் 200 ரூபா வரக்கு வாய்ப்பு. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 19,100 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 கால் 139 ரூபா, அப்போ 19,239 ரூபா. இது வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா 19,300. 19,100 புட் 48 ரூபா, அப்போ 19,050. அடுத்தது 19,100 200 பாயிண்ட்ஸ் கழிச்சா 18,900. அப்போது சந்தையோட ரேஞ்ச் 18,900, 19,050, 19,100, 19,239, 19,300 இருக்க வாய்ப்பாக இருக்கும். அல்லது இது ஒரு ஸ்ட்ரேங்கலாக இருந்தால் 19,100, 19,200. அப்போது 19,100, 19,200, 19,150, 19,277, இது வந்து 80 + 50 130, அப்போ 19,330. அடுத்தது 19,100 50 ரூபாய் கழிச்சா 19,050. இதில் நம்மளுக்கு 2 பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது 130 புள்ளிகள், அப்போது 18,970. அப்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் 18,970, 19,050, 19,100, 19,150, 19,200, 19,277, 19,350 இருக்க போகிறது. ஆப்ஷன் செயின், இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் மோஸ்ட் இம்பேக்டட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது சந்தை எவ்வளவு ஏற்றம் அடைந்தாலும் இதனை கொண்டாடும் விதம் கம்மியாக இருக்குது. அப்போ அதனால் லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். லோயர் வேல்யூம் இருந்தால் சந்தை நிலை பெறுவது கொஞ்சம் சற்று கடினம். இதில் ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங்கோ வரக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் சைட்வே மூமெண்ட்டு மார்க்கெட் ரொம்ப நேரம் கழித்து பார்த்தாலும் அதே மூமெண்ட். அதனால் 19,200 கால் 200 புட் அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம இது பார்க்குறோம். அப்போது 77 அப்படின்னா 19,277, 19,200 புட் 85னா 19,115. அப்போ சந்தை மிக முக்கிய ரேஞ்சாக இது இருக்க போகுது. இந்த 2 பிரீமியம் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது 19,350, 19,050 இதற்குள்ளே தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்க போகிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இப்போது 19,100 கால் 200 கால் 300 கால் இதை வைத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். 19,100 கால் படி 139 ரூபா, அப்போ 19,239 ரெசிஸ்டன்ஸ் 1. 19,200 கால் படி 19,277 ரெசிஸ்டன்ஸ் 2. 19,300 படி 35 ரூபா, அப்போ 19,335. 19,300 சப்போர்ட் லெவல் 144, அப்போது 19,156. 19,200 85னா 19,115. 19,100 48 ரூபா அப்படிங்கும்போது 19,052. அப்போது இது சப்போர்ட் 3, சப்போர்ட் 2, சப்போர்ட் 1 இப்படி தான் இதனை கணக்கீடு செய்ய வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைய ஓப்பன் 44,466, 44,666. இது வந்து லைஃப் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றைய ஹை 44,508. நிஃப்டி வந்து நேற்றைய ஹைக்கு கீழே வரல, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நேற்றைய ஹைக்கு கீழே வந்திருக்காங்க. இப்போ ஹை வந்து 44,787, க்ளோஸ் வந்து 44,747. நம்ம நேற்று ஸ்ட்ராங்கல் படி என்ன அளவீடு சொன்னமோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி புரிந்து கொள்ள வேண்டும்.
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 44,747 ஸ்பாட், ஃபியூச்சர் 44,860, ஒரு 100 புள்ளிகள் தான் ப்ரீமியம் இருக்குது. நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாகத்தான் உள்ளது. அப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க பார்க்கணும். இங்கே 44,500 கால், 44,700 கால், 44,600 கால், 44,500 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒரு மல்டிபிள் கேஜ், இவங்க தான் போட்டியாளர். அப்போ 44,500 ஒரு ஸ்ட்ரேடலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ப்ரீமியம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அதாவது 399 400னா 550 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ 44,500 ப்ளஸ் 550னா 45,050, இந்த பக்கம் 43,950, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 44,500 நடுநிலை புள்ளியாக இருக்க போது. இதே நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியலிட்டி குறைவாக இருக்குது. அப்போது இதில் 44,000 கால் படி 805 ரூபா. அப்போ 44,805. 44,500 கால் 399 ரூபா. அப்போது 44,900. 45,000 கால் 125 ரூபா. அப்போது 45,125. இது R1, R2, R3. 45,000 379 400 வச்சிட்டாலும் கூட 44,600 சப்போர்ட் 1. 45,500 நம்மளுக்கு 44,500 மைனஸ் 150 44,350. 44,000 62 ரூபா. 43,938 ரூபா. அப்போது இதுதான் சப்போர்ட் 3. அப்போது சந்தையோட அளவீடுகளை இப்படி தான் எடுக்கணும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கூட அதை நிறுத்தி உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.